மத்தேயு 15:32 வாசிக்க கேட்போமா? பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன், பசியை கண்டு பரிதவிக்கிறேன். என் தகப்பனார் ஒரு ஏழை உபாத்தியாயர். 130 ரூபாய் அவருக்கு சம்பளம். அது போதவே போதாது வீட்டு வாடகைக்கு கூட. எனவே காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரை டியூஷன் எடுப்பார். பிறகு பள்ளிக்கூடம் போய் கத்துவார். ராத்திரி 11 மணி வரைக்கும் டியூஷன் எடுப்பார். ராத்திரி தூரமாய் அவர் நடந்து வருவார். அந்த பக்கம் வரும்பொழுதே நான் என் தாயிடம் சொல்வேன், அப்பா வந்து விட்டார்கள் என்று. எப்படி தெரியுமா? அப்படி இருமலை கொண்டு சொல்வேன். இருமிக் கொண்டே வருவார். சில சமயங்களில் இருமும் பொழுது ரத்தம் வெளியே வரும். வறுமை கொடியது. இயேசுவை அறிந்திருந்தார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, அவர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக அவர் மிகுந்த தரித்திரமுடையவராக மாறினார். கவலைப்படாதிருங்க. இதற்குத்தான் அவர் இயேசு இறங்கி வந்தார். மறைந்த என் மகள் ஏஞ்சல் எப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவாள். குழந்தை இயேசுவை தொட்டிலில் இட்டு மரியாள் தாலாட்டு பாடுவதாக. என்ன பாடினாள் அவள்? ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ பால குளிரும் பொருட்களையோ, தந்தைக்கு தச்சு வேலை, தந்தைக்கு தச்சு வேலை, உன் தாயும் எளியவளே, இந்த சங்கடத்தில் பால என்ன பெருமையுண்டு? ஏதோ கழுகிறாய் நீ, இல்லாத ஏழைகளுக்கு, இல்லாத ஏழைகளுக்கு இன்பம் எல்லாம் அளிக்க வந்த சின்னமே நீரழுதால் இந்த பாரும் சிறியாதோ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ. அதற்குத்தான் அவர் இறங்கி வந்தார். திக்கற்றவன் இடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். தொய்ந்து போன திக்கற்ற மக்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை பொழிந்தருளினார். அவருடைய நோய்களை குணமாக்கினார். வறுமையை மாற்றினார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். உங்களுக்கும் இன்று இரவு செய்வார்.